வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் பிறக்க போகிற குழந்தைகளுக்காக. இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். குழந்தை பிறக்கிறது வியாழக்கிழமைங்க. விசுவாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி தை கடைசிக்கு குழந்தை பிறக்கிறாங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் மதியம் கிட்டத்தட்ட 1:40 வரைக்கும் ஓடிட்டு இருக்குது கேட்ட புதனோட சாரமும். அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலையும் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது கடகராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு நோ, யா, இ, உ இந்த பெயர் நாமமும், மூல நட்சத்திரத்துக்கு ஏ, யோ, பா, பி இந்த பெயர் நாமமும் தாராளமாக நீங்கள் வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா மதியத்துக்கு மேலே ஏகாதசி திதியும் காலையில் தசமி திதியும். யோகம் பார்த்தீங்கன்னா ஹர்சன யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் 10:30 கரணமும், அதுக்கப்புறம் பவகரணமும் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி கிரகங்கள் இல்லை, நீச்ச கிரகமும் இல்லை. உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் இருக்கிறாரு. பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது கோழியும். குபேர புள்ளி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் 1 சிம்மராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ஹஸ்த நட்சத்திரம் 2 கன்னிராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் 1 தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. எடுத்த உடனேயும் புதன் தசை தான் ஆரம்பிக்குது அப்படின்னா புதன் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திர ராகுவோட சாரத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போனா ராகு கேது தோஷம் இருக்கக்கூடாது. அடுத்து வர்றது கேது தசை வருது. மூல நட்சத்திரத்துக்கும் கேது தான் தசை ஆரம்பிக்குது. அதுக்கு ராகு தோஷங்கள் ஆகாது. அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா சுக்கர தசை வருதுங்க. சுக்கரனும் சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருங்க. அப்போனா அதுவும் ராகு கேது தோஷத்துலேயே அமைஞ்சாலும் அது குடும்பத்துக்கு பாதகம். அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய அமைப்பு. முடிஞ்ச வரைக்கும் ராகு தோஷம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வர்றது சூரிய தசைங்க, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை தான் கொடுக்கும். ஒரு சில லக்னங்கள் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படி நன்மையை கொடுக்கக்கூடிய லக்னங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில சங்கடங்களோ பிரச்சனைகளையோ பிரிவுகளையோ கொடுக்காது. கடன் நோயை கொடுக்காது. வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்காது. சரிங்களா? நிம்மதியாக ஒரு 50 ஆண்டு காலம் அவங்க சேர்ந்து வாழ்ந்து இறப்பு வரைக்கும் நிம்மதியாக வாழ வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். குழந்தைகளை தொட்டு அவங்களுக்கு வேண்டாத சங்கடங்கள் வந்து சேராது. குழந்தைகளோட கல்வி சிறக்கும், வாழ்க்கை சிறக்கும், தொழில் சிறக்கும், எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். ஒரு சில லக்னங்கள், ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை கொடுக்கும். அந்த பாதகத்துக்கு உண்டான லக்னங்கள் எது எதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஒன்று கடகம், சிம்மம் 2 லக்னமும். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம் இத்தனை லக்னங்கள் பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட 6 லக்னங்கள் பாதிக்கப்படுது. மற்ற லக்னங்கள் பெருசாக பாதிக்கப்படலை. தாராளமாக இந்த 6 லக்னத்தில் மட்டும் குழந்தைகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அவங்களோட வாழ்க்கையும் சங்கடங்களை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 6 லக்னங்களில் எடுக்கக்கூடாது. சரி, அப்படி எடுத்துட்டாவோ இல்லை சுபப்பிரசவம் அவங்க பிறந்துட்டாவோ என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். அம்மா அப்பாவுக்கு இடையில கண்டிப்பாக சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கொண்டே கொடுக்கும். இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாங்கிற எண்ணத்தை தான் அதிகரிக்கும். குழந்தைய நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை உணர்ந்துருவீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். என்ன காரணம்னா அது வேண்டாத சங்கடங்களை தான் உருவாக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்தில் இருக்கப்படாது. பூர்வீகத்தை விட்டு தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலை. குழந்தைகளோட படிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இல்லை ஏஐ டெக்னாலஜி அது சம்மந்தப்பட்ட படிப்பு பின்னாடி படிப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தந்தையும் தாயையும் ஒரு இடத்துல இருக்க விடாது. ஆளுக்கு ஒரு திசையில் பிரித்து வாழ வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாம். இல்லைன்னா மரணம் வரைக்கும் எடுத்து கொண்டு போய் பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீகத்தில் முக்கியமாக இருக்க விடாதுங்க. சரிங்களா? இது வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகக்கூடியதோ தீரா கேஸை கொடுக்கக்கூடிய அமைப்போ இது எல்லாமே வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? குழந்தைகளை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னா, இல்லை அது சுபமாக எடுத்துட்டோம், இல்லை சுபமாக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாதகம் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஜாதக ரீதியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும், பெண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். பெண் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இடது கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை குழந்தைக்கு வரும். தாய்க்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடலாங்க. அம்மாவுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும், முதுகு தண்டுவட பிரச்சனையே இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
தந்தைக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. தந்தை சரியான கோபக்காரர், ரோசக்காரர், சண்டைக்காரர், வீட்டில் அப்பனால சண்டை வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும். பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருப்பா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அவள் எடுக்கிறதா இறுதியான முடிவுன்னு இருப்பா. எங்கே போனாலும் தனக்குன்னு ஒரு தனி பாணி அமைச்சு வச்சிருப்பா. இவளுக்கு பாராட்டவும் பத்திரமும் கொடுக்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிக்கலாம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான், அதில் எல்லாம் மாற்றம் இல்லை. படிப்பு கொஞ்சம் தடப்படலாங்க. அதுக்கப்புறம் மேல் படிப்பு நல்லா இருக்குது. சரிங்களா? நல்ல ஒரு ஆசிரியர் ஆகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் நல்ல லாபம். உணவு நீர் சம்மந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சாலும் அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். தந்தைக்கு எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை இது கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. முழு மகாபாரத கதையை கேளுங்க. அதனாலையும் இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் பிறக்கிறான் இந்த நேரத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பையன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். பையனுக்கும் பார்த்தீங்கன்னா இடது கண்ணில் பார்வை குறைபாட்டு பிரச்சனை, இல்லைனா இடது கண் அடிபடக்கூடிய சூழ்நிலை, சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் செரிக்காமல் இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் கொடுக்கும். அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் தந்தைக்கு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். பையனுக்கும் விபத்துகள் பின்னாடி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? இவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். நாளைக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் இவனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? காதலில் தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பும், தோல் நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பும் பையனுக்கு ஏற்படும். பையன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதை படித்தாலும் நல்லா இருக்கும், இல்லை ஆசிரியர் ஆனாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக வாழ்வான் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது எந்த நேரத்தில் பிறந்தாலும் இந்த பலன்கள்லாம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நாடி முறைப்படி நம்ம அவங்களோட பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால தான். இப்போ கோச்சாரத்துப்படி குழந்தை பிறக்கிற நேரம் ஏதாவது சுப பலன்கள் வந்து சேருமா அப்படின்னா, இடப்பெயர்ச்சி கம்பல்சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க. தொழிலுக்காக ஒன்று இடப்பெயர்ச்சி பண்ணாலும் அதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அம்மா அப்பாவுக்கு இடையில் கொஞ்சம் காலம் தள்ளி தள்ளி இருந்தாலும் அதுவும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமையும். அதனால் பிரச்சனை இல்லை. இடங்கீது வாங்கக்கூடிய யோகமும் கடனாகக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் தாராளமாக கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கிருங்க, இல்லைன்னா கடன் வாங்கி வீடு கட்டுங்க. அதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. சரிங்களா? ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். இதுக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இன்னும் குழந்தைகள் பிறக்கிற நேரத்துப்படி இன்னும் ஒரு சில பலன்கள் மாறும், இல்லை துல்லிய பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க பிறந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் துல்லிய பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் வேறு தகவல் வேணும்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. நன்றி, வணக்கங்க.